வணக்கம், நான் உங்கள் கேஸ்ட்ரோ நண்பன் டாக்டர் பிரகாஷ் கிருஷ்ணசாமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒட்டுக்குழல் இல்லைன்னா குடல் வால், அதாவது அப்பெண்டிசைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது உடம்புல எங்கே இருக்குது, அதாவது நம்ம சிறுகுடலும் பெருங்குடலும் ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த பெருங்குடலோட ஒரு பாகத்துலேருந்து சின்ன ஒரு டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் குடல் வால் அப்படின்னு சொல்கிறது. இங்கிலீஷில் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பர்டிகுலராக இது சிக்னிஃபிகண்ட்டாக அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நிறையா தடவை இதில் ஒரு இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வந்துடும். இந்த அப்பெண்டிக்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக 10 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ரொம்பவே காமன். அது யூஸ்வலாக வெளியே ஒரு சாப்பாடு இல்லை ஒரு அன்ஹைஜீனிக் வாட்டர் இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு இது ட்ரிகர் ஆகுது. இந்த அப்பெண்டிசைட்டிஸ் ஏன் வருதுன்னா, நிறைய தடவை அப்பெண்டிக்ஸோட வாய் பாகத்தில் ஒரு அடைப்பு ஏற்படுறது. அது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஒரு சில சமயம் நம்மளோட மோஷனில் ஏற்படுற சின்ன சின்ன கற்கள் அந்த இடத்துல போய் அடைச்சிக்கலாம். இந்த அப்பெண்டிக்ஸ் வீங்க ஆரம்பிச்சிடும், வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதோட அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, வயிற்றோட வலது சைடு கீழ்ப்புறத்தில் ஒரு வலி வரதா இதோட டிப்பிக்கல் சிம்டம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஜென்ரலாக வயிறு ஃபுல்லாக வலிக்கும். பர்டிகுலராக தொப்புள் பாகத்தில் கொஞ்சம் வலி ஜாஸ்தியாக இருக்கும். டைம் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வலி அப்படியே ரைட் சைடில் கீழே வயிற்றோட கீழ்ப்பகுதியில் அப்படியே செட் ஆக ஆரம்பிக்கும். வேறு அறிகுறிகள் பார்த்திங்கன்னா வாந்தி, சில சமயம் லூஸ் மோஷன் போகிறது, அதே மாதிரி பசி இல்லாமல் இருக்கிறது, ஒரு சில சமயம் சிவியர் காய்ச்சலோடு இது ப்ரெசென்ட் ஆகும். பேஷண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த பிரச்சனையோடு வரும்போது நம்ம ஒரு பேசிக் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தடவி பார்த்து நம்ம பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த அப்பெண்டிக்ஸ் இருக்கிற விஷயத்தை நாம் கண்டுபிடிக்கலாம். இந்த அப்பெண்டிக்ஸ் மைல்டாக இருக்குது அப்படின்னா நிறைய தடவை ஆன்டிபயோட்டிக்லேயே செட்டில் ஆகிடும். ஆனால் ஒன்ஸ் ஆன்டிபயோட்டிக் செட்டில் ஆனாலும் ஒன்ஸ் இந்த வலி வந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை திருப்பி வர்றதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அல்டிமேட்டாக இவங்க இந்த அப்பெண்டிக்ஸை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். யூஸ்வலாக இது ஒரு கீஹோல் ஆப்ரேஷன் தான், அதாவது லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன்ஸ். ஒரு 3 ஹோல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நாம் இந்த குடல் வால் இல்லை இந்த அப்பெண்டிக்ஸை நாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ உங்கள் உடம்பை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட்.